இங்க ஹீரோவோட எக்ஸ் காதலி அவனோட குழந்தைய சரோகசி முறையில சுமக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டையே வந்து தங்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்க ஒய்ஃபும் ஹீரோவும் சேர்ந்து ரொம்பவும் நல்லாவும் பாத்துக்கிறாங்க. இப்படியே 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு குழந்தையும் கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஹீரோவை இந்த டாக்டர் தான் என்னோட எக்ஸ் லவர்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட டைரக்டாவே உண்மையை சொல்லிடுறான். ஆனா இவன் சும்மா சொல்றான்னு நினைச்சுக்கிட்டே டாக்டரோட ஃபேஸை பாக்குறாங்க. அவங்க ரியாக்ஷனே மாறு. சோ இவன் சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. உன்னோட லவரையே சரகட் மேரா சூஸ் பண்றதுக்கு நீ ஓகே சொன்னியே எதுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் இவன் அந்த பொண்ணை நான் ஒன்னும் சூஸ் பண்ணல, நீயே தான் சூஸ் பண்ண. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்னோட முன்னாள் காதலி. சோ நம்ம குழந்தைய அவன் நல்லா பாத்துப்பான்னு சொல்லிட்டு இது ஓகேன்னு சொன்னான்னு சொல்றா. அதை கேட்டதுமே இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அண்ட் கொஞ்ச நாளே இவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ இந்த குழந்தை பெத்துக்கிற வரல இவங்க யாரு பாத்துக்கிறதுன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போம், குழந்தை பெத்துக்கிற பிறகு நான் கிளம்பிடுறேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சரா. இதை பார்த்த ஃப்ரெண்டுமே நீயே தான் எல்லாமே சொல்லி ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்ட, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவன் எக்ஸ்ல வர திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றான். அதை கேட்ட ஃப்ரெண்டுமே அப்போ ஒய்ஃபை விட்டு பிரிய போறியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவனுக்கு அவளும் வேணும் இவளும் வேணும் 2 பேருமே வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த குழந்தையுமே உதைக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஒய்ஃபை இவனும் வந்து கை வச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோவை இது எல்லாமே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். அதை பார்த்த இவங்க ஒய்ஃபுமே ரொம்ப கடுப்பாவறாங்க. ஆனா ஹீரோ இப்ப நம்ம 3 பேருமே ஒரே ஃபேமிலி தான், இப்ப நம்ம குழந்தையுமே இந்த பொண்ணு சுமந்துட்டு இருக்கா, சோ இதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணு கோவப்படுறா. இருந்தாலுமே நம்ம டைவர்ஸ் தானே பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. தென் கொஞ்சம் மாசத்துல இவங்க 2 பேருக்கு சேர்த்தா மாதிரி வளகாப்பு நடத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் இந்த பொண்ணு ஒய்ஃப் கிட்ட நாங்க லவ் பண்ணும்போது எப்படி பிரிஞ்சோன்னு சொல்றா. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் கடைசியா ஒன்னா இருக்கும்போது இந்த பொண்ணு கொஞ்ச நாளே பிரெக்னன்ட் ஆயிரா. பட் இந்த பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு பிடிக்காம இருந்ததால அபார்ட் பண்ணிடுறா. சோ இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சதுமே பிரேக்கப் பண்ணிடுறான். ஆனா இப்ப திரும்ப ஹீரோ பார்த்ததுல லவ் பண்ண ஆரம்பிச்சதால தான் இந்த குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. ஆனா இந்த உண்மையை ஹீரோட வைஃப் கிட்ட சொல்லியிருக்கா. இதை கேட்டதுமே ஹீரோ கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சறா. ஆனா ஹீரோ நானும் அந்த பொண்ணும் அப்ப குழந்தை பெத்துக்க முடியாதான், இப்ப பெத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தப்பா நினைச்சிருன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம விட்டேன்னு சொல்றான். அண்ட் அப்பவே வைஃப் கிட்ட நான் எப்படி உன்னை லவ் பண்றனோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். தென் கொஞ்சம் மாசத்துல குழந்தையும் பிறகுது. அதே டைம்ல குழந்தைய பாக்கிறதுக்காக இந்த பொண்ணுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அண்ட் ஹீரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு ஒன்னாவே வாழ ஆரம்பிச்சிடறா. ஆக்சுவலா ஹீரோட லவர் நான் லவ் பண்ணும்போது அவனை நான் சரியா புரிஞ்சிக்கல, ஆனா இப்ப ரொம்ப மாறிட்டான். சோ அவனை மிஸ் பண்ணாதீங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே டைம்ல அவங்க பாட்டியுமே உன் புருஷன் இது வரைக்கும் எந்த பொய்யும் சொல்லாம எல்லாமே உண்மையை தான் சொல்லியிருக்கான். சோ இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கவும் மாட்டான். சோ அவனை மிஸ் பண்ணாத அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு ஏத்துக்கோன்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணுமே அப்பதான் யோசிச்சு பார்த்து ஹீரோவை ஏத்துக்கிட்டு இருக்கா.